ஒரு தலைவர் மேல உள்ள ஒரு ஆர்வ கோளர்ல ஒரு ஆளு அப்படி சொல்றாரு. உனக்கு அறிவு எங்க போச்சு? உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ ஒரு பெரிய தலைவன் தானே, ஒரு கட்சிக்கு தலைவன் தானே நீ. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ பொதுவா சரி ரைட் அவர் பாட்டு சத்தம் போட்டோம், அவருக்கு கட்சி அந்த கட்சி பிடிச்சிருக்கு சத்தம் போட்டு போறாரு. அப்ப உனக்கு உன் கட்சியோட பிரச்சாரத்தை மட்டும் தான் நீ பாத்துருக்கணும். தேவையில்லாம நீ அப்ப உன் ஆளை விட்டு தூண்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு நீ பண்றிய. நீ எல்லாம் ஒரு தலைவனா? நீ ஒரு தலைவனா? உனக்கு ஓட்டு போட்ட மாதிரி அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். உண்மையிலே எல்லா இடமும் சரியாயிருச்சு, எல்லா இடமும் நல்ல போக்கஸா போயிட்டு தான் இருக்கு. அவரை ஃப்ரீயா விட்டாலே எல்லாமே நடந்துரும். ஆனா விட மாட்டேங்க, எங்க மேல வந்துருவாரோன்னு ஒரு பயம் தான். வேற இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட விஜய் மாமா ஓட்டு போட்டுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அது நம்ம டிவிக்கே மட்டும் தான். எந்த கட்சியிலுமே அப்படி கிடையாது. நிக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர், பூரா படிச்சவங்க, சும்மா ஒண்ணும் படிக்காத கை நாட்டி யாரும் வரல, எல்லாம் படிச்சவங்க. அப்படிதான் ஆளாளுக்கு எல்லாம் டிகிரி முடிச்சு ஒவ்வொருத்தர மாதிரி காசு வாங்கிட்டு மத்ததுக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. எல்லாம் வெறித்தனமா இருக்காங்க. நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் ஓடி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவ்வளவு பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த மீடியாவாவது பேசாங்களா? எந்த மீடியாவாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பேசாங்களா? கிடையாது. புரியுதா? அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க, கொலவெறியில இருக்காங்க. கூட்டத்தையும் கூட்டி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்றேன்னு சொல்றாங்க. முதையே எங்களுக்கு திறந்து விட்டா நாங்க நெரிசல் இல்லாம உள்ள போவோம். மொத்த கூட்டமும் வந்ததுக்கு அப்புறம் உள்ள விட்டாங்கன்னா அப்ப நாங்க நெரிசலோடி தானே உள்ள போக முடியும். அப்ப தாவைக்கா கூட்டத்தை இது பண்றாங்க, அணில் கூட்டம் அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க. மூன்றாவது ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. இந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் ஆண்டாண்டு காலமா இருந்து என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. மூன்றாவது ஒரு மாற்று சக்தி வரட்டும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் விரும்புறாங்க. அதான் இப்போதைக்கு உண்மையான கருத்து. உண்மையிலே சொல்ல போனா போதைக்கு அடிமையாகி நாடு நாசமா போயிட்டு 180% இப்ப நாசமா போயிட்டு 20% இருக்கு. அந்த 20% வேற யாராவது ஒரு ஆள் நல்ல ஆள் வந்தாதான் காப்பாற்ற முடியுங்கிற கண்ட்ரோல்ல போயிட்டு. அதனால கண்டிப்பான முறையில் தலைவர் வருவாரு. எந்த ஒரு மாற்றம் இல்லை. பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இதுவரைக்கும் திமுக போட்ட நாள் விவரம் இருந்து ஏடிஎம்கே போட்டிருக்கேன். இல்லங்க, எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா பிடிக்கும். அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே ஓகே. அம்மா என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கு நான் ஓட்டு போடுறேன். பண்ணிருக்கிறாரு இல்லன்னு சொல்ல, அவருக்காக ஃபுல்லா குறையும் சொல்ல. அவர் அம்மாவை போல ஓரளவுக்கு பண்ணிருக்கிற இல்லன்னு சொல்ல. ஆனாலும் இருந்தாலும் ரெண்டு பேருமே மக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்கு. மக்களுக்கு ஏதாவது பாதிக்காம நடக்குதா சொல்லுங்க? அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே மக்களை பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்கு. அவரு அது சொந்த விருப்பு நிறைய. ஆனா இது கட்சியில இறங்கினாலே வெறுப்பு தான். ஆனா நம்ம தளபதி ஜெயிச்சே தீர்வாரு என்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. அவருக்கு அதை விட நிறைய இருக்கும். கண்டிப்பா தளபதி வந்தா வேற லெவல்ல இருக்கும். கஷ்டப்படுற மக்கள் எல்லா மக்களையும் கண்டிப்பா அவர் நிறைய செய்வாருன்ற நம்பிக்கையோட நாங்க எல்லாருமே இது பண்றோம். கண்டிப்பா வருவாரு, நம்ம தளபதி கண்டிப்பா வருவாரு. வேட்பாளர் மேல ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. இவங்க ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா இவங்க ஓட்டு விடும். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா மாநாடோ இல்ல ஒரு மீட்டிங்கோ போட்டா அங்க பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கோட்டு அந்த மாதிரி கொடுத்துதான் கூட்டு போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தளபதி போடுற எல்லா மீட்டிங்கும் சரி, எல்லா நிகழ்ச்சியும் சரி, தன்னெழுச்சியா மக்கள் அனைவரும் கலந்து கொள்றாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தினால வெற்றி வாய்ப்பு பிரகாசம் இருக்க ஒரு காரணத்தால வேட்புமனு நிறுத்தி வச்சு ஒரு பயம் கொடுக்குறாங்க. வேற ஒண்ணு. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ 50-60 ஆண்டு காலமா அவங்களோட கட்சி தான் இப்ப தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. மாறி அதிமுக அந்த மாதிரி இருந்திருக்குது. சில இப்போ நம்ம புதுசா வரும்போது சில இடைஞ்சல் குடைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பின்னால தள்ள முடியுமான்னு சொல்லி பாக்குறாங்க. அதையும் மீறிதான் நம்ம தளபதி மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே முன்னால வராங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த தீங்கு விளைவிக்கும் திட்டத்தை கூட தளபதி எதிர்த்து பேசிட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். எதுக்கு ஓட்டு? உண்மைதானே, ஓட்டுக்கு எது காசு கொடுக்கணும்? தேவையில்லையே. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா ஓட்டு காசு கொடுக்க தேவையில்ல, மக்கள் தானா போடுவாங்க. எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு? தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு ஒரு நேரத்துல? அதே போலதான். எது கம்பேர் பண்ணக்கூடாது சொல்லுங்க? எது கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? எது கம்பேர் பண்ணக்கூடாது? எம்ஜிஆர் கூட கண்டிப்பா கம்பேர் பண்ணலாம். முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு பண்ணாரோ அதே போல கண்டிப்பா அதை விட அதிகமா தான் செய்வார் நம்ம தலைவர். மக்கள் தான் தீர்மானிக்கும். கண்டிப்பா தீர்மானிப்பாங்க. இந்த ட்ரிப் உண்மையிலே தலைவர் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப் வர்ற தேர்தல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். தமிழக மக்கள் பார்க்காத ஒரு தேர்தல். கண்டிப்பான 26ல ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இதான் மக்கள் இனிமேல் நல்லா இருப்பாங்க தலைவர் வந்தா. கண்டிப்பா என்னது 10 நாள்ல நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணி தலைவரை முடக்கணுமோ எல்லா விஷயம் பண்ணுதாங்க. ஆனா எங்க தலைவர் எப்போதுமே பொறுமையை கையாள்வார். மத்தவன மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாத அசிங்கமா பேசுறது, அவதூறு கிளப்புறது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவரோட வேலைகள் என்ன அதை மட்டும் தான் கவனம் செலுத்துவார். அது சும்மா பிஜேபியோட ஏ டீம் பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி தான் கட்சி வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாரோட
இல்லாம மக்கள் சக்தி மட்டும்தான் அந்த ஒண்ணுதான் அவங்க கட்சி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க வெற்றியும் பெறுவோம் 2026 தளபதி ஆட்சி தான். இல்ல அப்படி இல்ல, நீங்க சொல்றது வந்து அப்படி ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இறைவன் கொடுத்தது, இது எல்லாமே தானா வந்தது. இது வந்து பிஜேபி கொடுத்தது அப்படி இப்படிலாம் கிடையாது. இது வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அங்கீகாரம். ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா 60-75 வருஷமா தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டை வந்து வசமாக்கிட்டாங்க. இது வந்து பொறுக்க முடியாம தான் கடவுளே பார்த்து ஒரு மனுஷன் நல்ல மனுஷனே எங்களுக்காக இறக்கி விட்டுருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. எதுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா, நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து லஞ்சம் லாவணியம் எல்லாமே இருக்கு, பாலியல் வன்கொடுமை இருக்குது, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அவரோட வேலையில அவர் கான்ஃபிடன்ட் பண்ணி கரெக்டா இருப்பார். அதனால எந்த ஒரு சக்தியும் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவர். இனிமேல் அசைச்சு கூட பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா அது தவறு தானே. நான் என்ன சொல்றேன், சரி அவர் தான் ஒரு ஆர்வ கோளாறுல, சரி ரைட், ஒரு தலைவர் மேல உள்ள ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு ஆளு அப்படி சொல்றாரு. உனக்கு அறிவு எங்க போச்சு? உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ ஒரு பெரிய தலைவன் தானே, ஒரு கட்சிக்கு தலைவன் தானே நீ. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ வந்து பொதுவா சரி ரைட், அவர் பாட்டு சத்தம் போட்டு போட்டோம், அவருக்கு கட்சி அந்த கட்சி பிடிச்சிருக்கு சத்தம் போட்டு போறாரு. அப்ப உனக்கு உன் கட்சியோட பிரச்சாரத்தை மட்டும் தான் நீ பாத்துருக்கணும். தேவையில்லாம நீ வந்து அப்ப உன் ஆளை விட்டு தூண்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு நீ பண்றிய. நீ ஒரு தலைவனா? நீ ஒரு தலைவனா? உனக்கு ஓட்டு போட்ட மாதிரி அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். உண்மை நமக்கு ஒரு தலைவர் மாதிரி சரி ஓட்டு போட்டுருக்கோம்ல இது வரைக்கும், அவனை செருப்பு கழட்டி அடிக்கும். உண்மை ஒரு விஜய் கண்டிப்பா இருக்காரு. கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. கண்டிப்பா வருவார். நம்பிக்கை இருக்கு, நல்லாவே இருக்கு. அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. அவர் கேண்டிடேட்டுமே நல்ல பிரபலமான கேண்டிடேட் தான். நல்ல சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வெற்றி இருந்துச்சு நமக்கு. இப்ப எல்லா இடமும் சரியாயிருச்சு. எல்லா இடமும் நல்ல போக்கஸா போயிட்டு தான் இருக்கு. அவரை ஃப்ரீயா விட்டாலே எல்லாமே நடந்துரும். ஆனா விட மாட்டேங்காங்க. எங்க மேல வந்துருவாரோன்னு ஒரு பயம் தான், வேற ஒன்று. எல்லாமே மத்தபடி எல்லா இடத்துலயுமே அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு, மக்கள் சப்போர்ட் இருக்கு. இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட விஜய் மாமாக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அது நம்ம டிவிக்கே மட்டும் தான். எந்த கட்சியிலுமே அப்படி கிடையாது. சின்ன குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கப்பான்னு வீட்டுல ஒரு சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா டிவிக்கே மட்டும் தான். வேற எந்த கட்சிக்குமே இந்த ஒரு இது கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போடலாம், அவங்களா விருப்பப்பட்டு பண்றது எல்லாமே. நம்ம சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், இன்னைக்கு நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கணும்னா எங்களோட இதுதான். துண்டு கூட நம்ம தான் ரெடி பண்ணோம். ஆனா மத்த கட்சிகள் எல்லாமே அவங்களா ப்ரிப்பரேஷன் பண்றது. இது மக்கள் வந்து அவருக்காக வர்றது, தளபதி ஒருத்தருக்காக. அதனால அதுல எந்த ஒரு இதுக்காக இஷ்யூ இருக்காது. அதையும் அவர் மீறி தான் அவர் வரணும். அவருக்கு வந்து நிறைய பாதுகாப்பு எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியுது. அவரு அதையும் தாண்டி தான் சார் வரணும். இப்போ வெள்ளிவாக்கத்துல அவரால் வர முடியல. அப்புறம் குளத்தூர்லயும் பாதி அவர் போயிட்டாரு. அடுத்தது திருநெல்வேலியும் கொஞ்சம் லேட்டா தான் இப்பவும் வராரு அவரு. அந்த மாதிரி இருக்கு. பயம் வேற ஒண்ணும் இல்ல, பயம் தான். பயப்படுறாங்க எங்க வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் படிச்சவங்க, சும்மா ஒண்ணும் படிக்காத கை நாட்டி யாரும் வரல. எல்லாம் படிச்சவங்க. அப்படிதான் ஆளாளுக்கு எல்லாம் டிகிரி முடிச்சு ஒவ்வொருத்தர மாதிரி காசு வாங்கிட்டு மத்ததுக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. எல்லாம் வெறித்தனமா இருக்காங்க. ஆமா, நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் ஓடி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவ்வளவு பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த மீடியாவாவது பேசாங்களா? எந்த மீடியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பேசாங்களா? கிடையாது. புரியுதா? அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க, கொலவெறியில இருக்காங்க. தேவையில்லாம அந்த சாட்டை ஒருத்தன் இருக்கான் பாருங்க. நான் என்ன சொல்றேன், அவெல்லாம் கையில கிடைச்சாங்க சந்த கழிச்சு துப்பிடுவேன். உண்மைதான் பேசக்கூடாதுன்னு பாக்க எங்க தலைவர் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கேட்காரு. நம்ம வேலை என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. எவனும் என்ன பேசிட்டு போகணும் தேவையில்லை. நம்ம வேலையை மட்டும் கரெக்டா செயல்படுத்துங்க. நம்ம கண்டிப்பான முறையில மேல நிற்போம். ஜெயிப்பாரு. கண்டிப்பா வந்து ஏழைகளுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல சர்வீஸ் பண்ணதான் அவர் வராரு. கண்டிப்பா வந்து அவரால முடியறது எல்லாம் செய்வாரு. மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம ரசிகர் தான். எஸ், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துல வராரு. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. ஒரு நிலையான குடும்பம் நடத்துக்கு முடியல. ஒவ்வொரு சராசரி மனுஷனும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாமர மக்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடத்த ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் மனசுல கருத்துல கொண்டு நமக்கு ஒரு ஆளு, நமக்கு வேண்டிய ஆளு நமக்கு வரமாட்டாங்களா, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளு வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது தளபதி வந்தார். அதனாலதான் மக்களை வர தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் வந்து தளபதியோட ஆட்சி தான். 2026 யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது. இது வந்து தளபதியோட ஆட்சி. கண்டிப்பா மலரும். எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, செழிப்போடு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கத்தியோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தாரு. அப்பவே நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமையல. இப்போ இந்த டைம்ல நான் பார்க்க போறேங்கிறது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு, ஒரு பெருமையாவும் இருக்கு. நல்ல மனுஷனுக்கு ஒரு மனிதன், நல்ல ஒரு மனிதருக்கு போக போகுதுங்கிற ஒரு இதுல அவரோட ஸ்டார்டம் தான் ப்ரோ. பட் அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சினிமாவுக்கு வந்த முதல் படத்திலேயே இருந்து அவர் வந்து மக்களுக்கான அவரை முடிந்த ஒரு உதவியில பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்துல பார்க்கும்போது இப்போ ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்தா நம்மளால இன்னும் பண்ண முடியுங்கிற ஒரு எதிர்பார்க்கறது. அப்படிங்கிறப்போ மற்ற கட்சிகளுக்கு அது வந்து இனிமே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால அவங்க பயப்படுறாங்க. ஆனா இவரை வந்து வரவிடாம இப்ப விஜயகாந்த் எந்த அளவுக்கு நம்ம வந்து டாமினேட் பண்ணி ஒரு இது இல்லாம ஆக்கி அவரை வந்து இது பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் விஜயும் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் விஜயும் பண்ணிட்டானா வந்து உச்ச நட்சத்திரமா
நட்சத்திரமா இருக்கிற விஜயை பண்ணிட்டோம்னா அடுத்து யாரும் ஒண்ணுமே நட்சத்திரத்துல இருந்து யாரும் உள்ள வர மாட்டாங்க ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா விஜய் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து நிப்பாரு. ஏன் கஷ்டமா இருக்குன்னா அவரு மக்கள் சப்போர்ட் அவருக்கு ஃபுல்லாவே இருக்கு. மக்கள் சப்போர்ட் ஃபுல்லா இருக்கிறதுனால விஜய் மக்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால அவரால் எல்லாமே முறியடிச்சு வந்துட முடியும். கூட்டத்தையும் கூட்டி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்றேன்னு சொல்றாங்க. முதையே எங்களுக்கு திறந்து விட்டா நாங்க நெரிசல் இல்லாம உள்ள போவோம். மொத்த கூட்டமும் வந்ததுக்கு அப்புறம் உள்ள விட்டாங்கன்னா அப்ப நாங்க நெரிசலோடி தானே உள்ள போக முடியும். அப்ப வந்து தாவைக்கா கூட்டத்தை வந்து இது பண்றாங்க, அணில் கூட்டம் அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க.